நேற்று இன்று மாறாத அன்பு நிறைந்த சகோதரத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கர்த்தர் அருமையாக இருக்கின்ற 2008வது மாதமானது ஆகஸ்ட் மாதத்திலே பிரவேசிக்கின்ற இடத்தில் பிதா குமாரன் தலையை தாழ்த்தி ஆண்டவரை ஜெபம் செய்கிறோம். நெருக்கங்களோடு கூட கர்த்தருடைய கரம் உங்களுடைய பலம் வழிகாட்டுதல் ஆசீர்வாதம் நீர் தரக்கூடிய பாதுகாப்பு இந்த மாதம் முழுவதும் இருக்கும் என்று சொல்லி விசுவாசம் இடத்திலே புதிய விருதுகளை பெற்றுக்கொள்வது உண்மையிலிருந்து இந்த புதிய மாதத்தை தொடர்ந்து பண்ணி ஆண்டவர் இந்த மாத ஆராய்ந்து எங்களோடு வாடி வழிநடத்தும் உங்களுடைய திருப்பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். உன் சித்தத்தை நிறைவேற்றும் வழிபாடாக இந்த வழிபாடுகள் அனைத்தையும் மனதாக எதிர்பார்க்கிறோம். அன்பு நிறைந்த நல்ல நம்முடைய கரங்களில் உள்ள கிறிஸ்து சபை மாமாவை 367வது மாமாவை ஆண்டவா பிரசன்னமாகி ஜீவன் கிறிஸ்தவ மாமாவை ஆண்டவரை துதித்து பாடுவதாக யாவரும் கிறிஸ்து சபை மாமாவை 367 ஆண்டவா பிரசன்னமாகி ஜீவனூதி உய்பியும் ஆசைக்கார் அசனி ஆசீர்வாதம் ஆரி எங்கள் பேர் வாரு சீர்கமணி ஆசையோ ஆசீர்வாதம் ஊற்றுவி ஆண்டவா எங்கள் பேர் வாரு சேர்க்கப்பண்ணி ஆசையோ அபிஷேகம் இயேசுவே கடாசி தந்து ஆசீர்வதி எங்கள் பேர் வாரும் சேர்க்கப்பண்ணி ஆசையோ ஆசீர்வாதம் தாழ்த்தி ஆண்டவர் செய்வோம். ஆண்டவர் அருமையாக தருகின்ற புதிய மாதம் கர்த்தர் நமக்கு உதவியாக இருக்க அறிவு நிறைந்த ஆசீர்வாதம் குறிப்பாக பாதுகாப்பு
ஆராதனை காண்பிக்கிறார். சொல்லாலும் செயலாலும் ஆண்டவர் புருஷன் நம்மை தாழ்த்தும்படியாகவே இதை வாரும் மத்தால் உங்களில் பாவம் ஆண்டவர் ஒவ்வொருவரும் உமது கிருபையினாலே நீதிமான ஆக்கும்படி அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பு கொடுக்கிறார். புதுவாழ்வை பெறுவது தாழ்த்தி நான் கூறுகிறேன். கர்த்தர் கிருபைகள் இரண்டாம் ஆறாவது முறையில் எங்கள் தந்தையாளர்களை நானும் பார்க்கிறோம் செய்யலாம் எங்கள் மேல் இறக்கமாயிருக்க பாவலுக்கு எங்கள் குற்றங்கள் ஆண்டவருக்கு பாவம் சர்வமும் இறக்கமுள்ளார் மன்னிப்பின் பாவம் நமக்கு கட்டளையிட்டவர் வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தின் கடமையும் குருவின் பெற்றோர் ஒவ்வொருவருக்கும் தந்தவர்களாக ஆண்டவரை ஆண்டவன் திருமறை பாடல் வாசிக்கப்பட்ட திருமறை பாடல் சங்கீதம் 112. அல்லேலூயா, ஆண்டவருக்கு அஞ்சிவிடுவோர் பேர் பெற்றோர். அவர் தம் கட்டளையில் அவர்கள் பெருமையில் அடைவார். அவர்களது வழிமரபு பூவுலகில் வலிமைமிக்கதாக இருக்கும். நேர்மை உள்ளோரில் தலைமுறை ஆசைவிடும். சொத்தும் செல்வம் அவர்களது இல்லத்தில் தங்கும். அவர்களது நீதி எண்ணில் நடந்திருக்கும். இன்னும் ஒளியென அவர்களது நேர்மையிலேயே இருப்பார். அருளும் இரக்கமும் நீதியும் உள்ளவராக இருப்பார். மனம் இறங்கி கடன் கொடுக்கும் மனிதர்கள் நன்மை அடைவர். அவர்கள் தம் அலுவலர்களின் நீதியுடன் செயல்படுகிறார். எந்நாளும் அவர்கள் அசுகிறார். நேர்மையுள்ளோர் மக்கள் மனிதர்கள் என்றும் வாழ்வார். தீமையான செய்தி எதுவும் அவர்களை அச்சுறுத்தாது. ஆண்டவர்கள் நம்பிக்கை கொள்வதால் அவர்கள் இதயம் உறுதியாக இருக்கும். அவர்கள் நெஞ்சம் நிலையாக இருக்கும். அவர்களை அச்சம் மேற்கொள்ளாது. இறுதியில் தம் எதிரிகள் அழிவதை அவர்கள் காண்பது உறுதி. அவர்கள் வாரி வழங்கினர், ஏழைகளுக்கு ஈந்தனர். அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும். அவர்களது வலிமை மாட்சியுடன் மேலும். தீயோர் அதை பார்த்து எரிச்சல் அடைவர், பல்லை நெறிப்பர், சோர்ந்து போவர். தீயோரின் விருப்பமெல்லாம் வீணாய்ப்போம். வாசப்படியான திருமணம் என் கண்களை விருப்பமாக்கி கட்டாமல் என் வாயில் வாழ்க்கை தாரசு மாற்றம் முதலாக திருப்பாத்திரத்தில் திருமண சட்டத்துக்கு ஏற்பே காரணம் நீ பேசும் நாட்டுக்கு அன்பின் நல்லா ஆண்டவர் மறுபடிச்சு மாற்றி ஆண்டவர் நமக்கு தந்த 7 மாதங்களுக்காக நாம் கத்திற்கு நன்றி சொல்கிறோம். உத்தரவை நல்ல பிரமாணங்களை கற்றுக்கொண்டிருந்த கத்திரியினுடைய இறைவசனத்திற்கு ஏற்ப மார்ச் மாதத்திலிருந்து நாம் கோயிலுடைய நாட்டில் இருக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்காக லாக்டவுன் ஊரடங்கு போன்ற முன்னெடுப்பதனாலே நம்முடைய தினசரி வாழ்வு நம் கையில் பிரயாசங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனாலும் கூட நாம் எல்லோரும் உயிர் பிழைக்க வேண்டும் என்று ஆண்டவர் மனாட்சி மற்றும் முறையாக நம்மை பாதுகாத்து வருகிறார். அதற்காக நாம் கத்திற்கு நன்றி செலுத்துவோம். டாடா நிறுவனத்தின் தலைவராகிய ரத்தன் டாடா ஒரு அறிக்கை ஒன்றை ஒரு சிறு வாசகத்தை இந்த ஆண்டு நாம் ஒவ்வொருவரும் உயிர் பிழைத்திருப்பதே பெரிய விஷயம். எனவே இலக்குகள் லாபம்
போன்றவற்றையெல்லாம் பாதுகாப்பு அதிலெல்லாம் புரியுனாலே நாம் சம்பாதித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நாம் உயிர் காப்பாற்றப்படுவதற்கு தான் பெரிய விஷயம். நம்முடைய குடும்பம் பாதுகாக்கப்படுகிறது, ஆண்டவர் நம்மை ஆபத்திலிருந்து பாதுகாக்கப்படுவதற்காக அதற்காக நாம் கத்திற்கு சொல்கிறோம். கத்தின் பாதுகாப்பு தொடர்ந்து இந்த பேண்டமிக் நீங்கும் வரை ஒரு உடம்புக்கு சொல்லி நாம் கற்றுக்கிறோம். இந்த மாதம் விசேஷித்த மாதமாக இருக்கிறது. இந்த மாதத்திலே நாம் இந்தியாவினுடைய சுதந்திர தினத்தை நாம் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி கொண்டாடுகிறோம். 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி நமக்கு சுதந்திரம் கிடைக்கப்பட்டது. அது தொடங்கி மட்டும் குறிப்பாக நாம் 72 ஆண்டுகளை நிறைவு செய்து 73ஆம் ஆண்டுகளாக நாம் அதிகரித்திருக்கிறோம். தேசத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கிற எல்லையில் இருக்கக்கூடிய ராணுவத்திற்காக, எல்லை பாதுகாப்பு படைகளுக்காக, குறிப்பாக சியாச்சி, லே, லடாக் போன்ற பகுதிகளில் இயற்கையின் சவால்களை தாண்டி, எதிரி நாடுகளினுடைய அச்சுறுத்தலை தாண்டி நமக்காக தியாகத்தோடு போராடி கொண்டிருக்கிற ராணுவ வீரர்களுக்காக, அவரது நாட்டுப்பற்றுக்காகவும் கத்தரை துடிப்போம். நாமும் இந்த தேசத்திலே நாட்டுப்பற்றோடு இருக்கிறோம். வேலை தேசம் எல்லாரையும் சமத்துவமாக நடத்துவதில் சற்று குறைவதாக இருந்தால் நாம் இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய பட்சிலே குறைவில்லாதவர்களாக நாம் இருக்கிறோம். எனவே இந்த தேசத்திற்காக அதனுடைய எல்லா விதமான நன்மைகளுக்காகவும் ஒவ்வொருவருக்கும் இந்தியாவுடைய மிகப்பெரிய ஜனநாயக நாடுகளுடைய இந்தியாவுடைய சோதனை நல்வாழ்வுகளை முன்பாக வைத்திருக்கிறோம். தேசத்தை இந்த நெருக்கடியான சூழ்நிலையிலே நம்முடைய ஜபத்திலே நாம் எடுத்துக்கொள்வோம். ஒருவேளை நாம் வாய்ப்பு இருந்தால் மதுரையில் பிள்ளைகளோடு சமூக கரிசனோடு நம் முதலில் தேசத்தின் குடிமக்கள் ஒவ்வொருவருக்கும் நம் சகோதரர் என்பதை தெரிவிப்பதற்கு இந்த காலங்களில் அதன் பிரகாரமாக இருப்பதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டுகிறார். திருப்பாடல் 112ஆம் திருப்பாடலுடைய சில சிந்தனைகள் இந்த மாதத்தினுடைய சூழலுக்காக நான் எடுத்துக்கொள்வேன். இந்த மாதத்திலே எந்த விதமான வார்த்தைகள் எல்லாம் சொல்லி நம்ம யோசித்து இறைவன் இடத்திலே இந்த 112ஆம் திருப்பாடலுக்கு பேசுவது ஒருவருடைய இந்த திருப்பாடலின் மையத்தை மிகச் சுருக்கமாக எங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். திருப்பாடல்கள் பல்வேறு சூழல்கள் நன்றியை வெளிப்படுத்துவதாக, பாதுகாப்பை தரும்படியாக, கர்த்தரை போற்றும்படியாக, தஞ்சமும் அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் பலனாய் இருக்கும்படியாகவும், சரீர பலவீனத்திலிருந்து நாம் சுகத்தை பெற்றுக் கொள்ளும்படியாகவும், பாவத்திலிருந்து மன்னிப்பு பெற்றுக் கொள்ளும்படியாகவும், இப்படி பல்வேறு சூழல்களாலே சங்கீதக்காரன் மூலமாக எழுதப்பட்டதை நாம் அறிவோம். சங்கீதக்காரன் தாண்டியும் மோசே போன்றவர்கள் இந்த திருப்பாடல்களை எழுதி இந்த 112ஆம் திருப்பாடலிலே முதலில் இந்த பாடல் தொடங்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுவது கர்த்தருக்கு பயப்படுவது என்பது ஒருவரை பார்த்து உலகத்தில் இருக்கிறவரை பார்த்து அஞ்சுகிறவரை அந்த அதை போல ஸ்கேர் என்று சொல்லக்கூடிய பயம் அல்ல, ஒரு பயம் கலந்த ஒரு உள்ளுணர்வு, மரியாதையோடு கலந்த ஒரு உள் உணர்வு, கடவுளின் பயம், கடவுளின் மீது நாம் வைக்கக்கூடிய பயம், அதை இறை அச்சம் என்று சொல்கிறோம். அந்த இறை அச்சம் யாருக்கெல்லாம் நாம் கொடுக்கிறோம், நாமெல்லாம் கர்த்தராலே நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர்கள் மீது ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார், அவர்களை மாற்றி வாங்குகிறார். ஒருவேளை கடந்த கால வாழ்வை நாம் நினைத்து பார்ப்போம். கர்த்தருக்கு பயப்படாமல் ஒருவேளை இருந்தது சொன்னார், நம்முடைய பயம் ஆண்டவரை நோக்கி வாழ்விலே நாம் எல்லாவற்றிலும் தைரியமாக இருக்கிறோம். உலகை சந்திப்பதில், மக்களோடு நாம் வளர்வதில், நம்முடைய தொழில் சார்ந்த சவால்களை சந்திப்பதில், நம் சரீரில் ஏற்பட்ட பலவீனங்களை நாம் மேற்கொள்வதிலே எல்லாவற்றையும் பயம் இல்லாமல் இருக்கிறோம். ஆனால் ஒன்றுக்கு மாத்திரம் நாம் பயப்பட வேண்டும், அது நம் கர்த்தருக்காக கர்த்தரை நோக்கி நாம் பயபக்தியோடு பார்க்கும்படி அவரிடத்திலே நாம் மிகுந்த மரியாதையோடு பூரண அன்போடு நாம் வளர்ந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அந்த பயம் எதை கற்றுக் கொடுக்கிறது, அவருடைய கட்டளைகளை நாம் கற்றுக்கொள்வதற்கு நம்முடைய மனதை திறக்கிறோம். நம்முடைய மனதை திறக்கும் இந்த ஆகஸ்ட் மாதத்திலே நாம் கர்த்தருடைய கட்டளைகளை அதிகமாய் நம்ம நிறுத்திக் கொள்வதற்கு அவைகள் நம்மை ஏவுகின்றன என்று சொல்லி வாசிப்போம். அப்படி இருக்கிற பொழுது வேதம் சொல்லுகிறது, 2வது வசனத்தை பார்க்கும்போது அவன் சந்ததி பூமியில்
வளர்த்திருக்கும் செம்மையானவரின் வம்சம் ஆசீர்வதிக்கும். அந்த சந்ததி அதை அவருக்கு மாத்திரம் சொல்லவில்லை, அவங்க தலைமொழி தலைமுறையாக சொல்லுங்கள். அப்படி மத்திய 1ஆம் அதிகாரத்தில் நாம் 42 தலைமுறைகளை வாசிக்கிறோமே, அந்த ஜீனியாருக்கு இருக்கிறார்கள். அந்த குலமூதுவர் வரலாறை போல ஆண்டவர் வாழையடி வாழையாக தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிறார். தலைமுறையின் ஆண்டவர் வம்சங்களை திருப்பிச் செய்கிறார். நம்முடைய பிள்ளைகளை காணும்படி, எருசலேமின் சமாதானத்தை பெற்றுக் கொள்ளும்படி நம் வாழ்வில் பூரண ஆசீர்வாதத்தாலே நம் கர்த்தருக்கு பயப்படுகிற பொழுது அந்த விதமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளும்படி அழைக்கிறோம். அங்கே ஆஸ்தியை தேடி நாம் ஓட வேண்டியதில்லை, அல்லது ஆஸ்திக்காக நாம் தனியாக விண்ணப்பிக்க வேண்டியதில்லை. அழகாக 3வது வசனம் சொல்லுகிறது, ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும். ஆல்ரெடி அது வீடுகளிலே கொடுக்கப்பட்டார். ஒருவேளை இன்றைக்கு உலகத்திலே பிரதானமாய் அதை கேட்கிறார். ஆனால் ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கிற பொழுது நம் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும்படி தேவையுள்ள பகிர்வுக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய சொத்துக்கள், ஆஸ்திகளை கடவுள் நமக்கு தந்தது. அவைகள் நம் வீடுகளில் இருக்கின்றன. அத்துணைக்கு மேலாக அவருடைய நீதி சமூகத்திலே, தனிமனித வாழ்விலே, திருச்சபை வாழ்விலே எல்லாவற்றிலும் ஆண்டவர் தரக்கூடிய அந்த இறை நீதி வாழ்விலே விளங்கும். அது மேலோக்கி நிற்கும் என்று சொல்லி ஆண்டவர் நினைக்கிறார். பயமுள்ள கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த கிருபை தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிறது. அவர் மீது பாக்கியவான்களாய் நாம் பிரியமுள்ளவர்களாய் மாறுபடி நம்மை அழைக்கிறது. நாம் கேட்காமலேயே நம்முடைய இல்லங்களிலே வீடும் ஆஸ்தியும் எல்லாவற்றின் தேவைகளை சந்திக்கும்படிக்கு அவர்களுக்கு கிருபை பாராட்டுகிறது. 2வது காரியமாக நாம் பார்க்கும்போது இங்கே ஒரு புதிவிதமான ஒரு நம்பிக்கை இங்கே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதை 6வது வசனத்தில் பார்க்கும்போது, அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், நீதிமான் நித்திய கீர்த்திவன். ஒரு காலத்துல மிகப்பெரிய பணக்காரர்களாக இருந்தவர்கள் ஒரு 50 வருடங்களை கழித்து பார்க்கும்போது அவருடைய பெயர் எங்கே மறைந்தது என்றே தெரியாது. கிரிக்கெட்டில் ஜாம்பவானா இருக்கும்போது ஓய்வு பெற்ற முன்பு அவருடைய பெயரை அடுத்த தலைமுறைக்கு தெரியாது. நாம் சிறுவதாக இருக்கிற பொழுது கபில்தேவ் கவாஸ்கர் என்று சொன்னால் நாம் ரொம்ப பரவசமாக பார்க்கிறோம். கபில்தேவ் நமக்கு தெரியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையிலே வீரன் தோனியைத்தான் தெரியும். தோனியை கூட மறந்து. ஒருவேளை ஒரு மனிதனுடைய கீர்த்தி, ஒரு மனிதனுடைய புகழ் என்பது குறிப்பிட்ட காலத்திலே அவைகள் மறைந்து விடுகின்றன. மக்களும் அதை மறந்து விடுகிறார். ஆனால் இங்கே வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அவனுடைய நித்திய கீர்த்தி, நீதிமான் நித்திய கீர்த்தி உறவனாக இருக்கிறான். அவன் என்றைக்கும் அசைக்கப்படாது. துன்பங்கள் வருகிற பொழுது நாம் வாழ்வு அசைக்கப்படும். சவால்கள் வருகிற பொழுது நாம் தாங்க முடியாத பிரச்சனைகள் வரும் பொழுது இந்த வாழ்வு அசைக்கப்படுகிறது. ஒருவேளை நாம் எதிர்பாராத நிகழ்வுகள் நடக்கிற பொழுது நம் வாழ்வு உடைந்து போகிறது. ஆண்டவர் மீது 112ஆம் திருப்பாடல் சொல்லுகிறார், ஆண்டவர் மீது பற்றுள்ளவர் என்றைக்கும் அசைக்கப்படாமல் நித்திய கீர்த்தியை உடையவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை அழகாக சொல்கிறார். 3வது காரியமாக நாம் இங்கே பார்க்கிற பொழுது வாழ்வு மகிமையாய் வாழ்வு மகிமையாய் உயர்த்தப்படும். இங்கே உயர்த்தப்படுதல் என்பதற்கு ஆங்கில பதம் எக்ஸால்ட் என்கிற ஒரு வார்த்தையை நாம் அதிகமாக பயன்படுத்தும். ஒருவேளை உயர்வுகள் என்பதை நம்முடைய உலகத்தின் மதிப்பீடுகளோடு நாம் ஒப்பிட்டு விடுகிறோம். கர்த்தர் ஒரு மனிதரை உயர்த்துவது, கர்த்தர் உயர்த்தும் உயர்வு என்பது மனித அளவீடுகள் அல்ல. மனிதனுடைய அளவீடுகளோ, மனித வீட்டுக்குள்ள அளவீடுகளோ, அவர் உயர்த்தும் உயர்வு என்பது அது ஒரு மகிமையாக திருமறையிடம் ஆழமாக நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றையும் இழந்தவனை கடவுள் உயர்த்துகிறார். யோபு எல்லாவற்றையும் இழக்கிற பொழுது அவன் உயர்வை பெற்றுக்கொள்கிறான். சகேயு தன் சொத்தை எல்லாம் அவன் திருப்பி யாரெல்லாம் ஏமாற்றணும் அவனுக்கு அதை திருப்பி கொடுக்கிற பொழுது அவன் உயர்த்தப்படும். இழப்பு அவன் வாழ்வில் உயர்ந்தது. அது என்ன உயர்வு என்றால், ஆண்டவர் அவனோடு இருக்கிறார், அவன் வாழ்கிறார். ஆண்டவருடைய பிரசன்னம், அந்த ஆண்டவருடைய கிருபை நிறைந்த வாழ்வுகளாக அவன் இணைக்கப்பட்டிருக்கின்றான். அதுவே மகிமையின் உயர்வான வாழ்வாக சொல்லப்படுகிறது. அதைத்தான் நாம் 9வது சங்கீதம் 9வது 112ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். வாரி இறைத்தான், இலையும் கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் இருக்கும், அவன் கொம்பு மகிமையாக இருக்கும். அவனுடைய நீதி அப்படின்றால் அவருடைய நீதி வாழ்வு என்றைக்கும் இருக்கிற வாழ்வாக இருக்கிறது. அவனுடைய
கொம்பு மகிமையாய் இந்த கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும் வாழ்விலே கர்த்தருடைய உயர்வுகள் இன்றைக்கு எல்லாவற்றையும் நாம் தேடி சொன்னாலும் ஆண்டவர் நம்மோடு இல்லை என்று சொன்னால் நம்ம ஒன்றையும் செய்ய சமீபத்திலே ஒரு நீதிபதி அருமையான சகோதரர் இளம் வழக்கறிஞரோடு அவர் பேசிக்கொண்டிருந்தார். அவர் ஒரு இந்து சமூகத்தை சார்ந்தவர். பேசிக்கொண்டிருக்கிறது அவர் அந்த இளம் வழக்கறிஞர்களுக்கும் நீதிபதிக்கும் அவர் சொன்ன ஒரு ஆலோசனை, நீங்கள் கன்சிஸ்டன்ஸ் தொடர்ச்சியாக உங்கள் பணியிலே கவனம் செலுத்தி நீங்கள் ஒரு உயர்வை பெற்றுக் கொண்டால் அந்த உயர்வு நிரந்தரமாக இருக்கும். மாறாக நீங்கள் பணத்தை தேடி ஓட ஆரம்பித்தால் ஒரு குறிப்பிட்ட நாள் வருகிற போது, குறிப்பிட்ட வருடம் வருகிற போது நீங்கள் எந்த உயர்வையும் அடைந்திருக்க மாட்டீர்கள். மாறாக நீங்கள் இருக்கிற இடத்தையும் இழந்திருக்கிறீர்கள். எனவே முதலில் அறம் முக்கியமானது, இரண்டாவது உங்களுடைய தொடர் கடின உழைப்பு முக்கியமானது, மூன்றாவது அதிலேயே ஒரு நீதி இருக்க வேண்டும். அப்படி நீங்கள் உழைக்க ஆரம்பித்துவிட்டால் உங்கள் உயர்விலே நீங்கள் எதையெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அவையெல்லாம் உங்களை தேடி வந்து இணைந்து கொள்ளும். நீங்கள் எதையெல்லாம் நினைத்து நீங்கள் அதற்காக உழைத்துக் கொண்டீர்களோ அவையெல்லாம் தேடி உங்களை வந்து சேர்ந்து கொள்ளும். எந்த சூழலிலும் அவர் நிறைவாக சொல்லுவது அழகாக சொல்லுவாங்க, எந்த சூழலும் உண்மையும் நீதியும் நேர்மையும் இது விட்டுவிடாதீர்கள். அவைகளுடைய பவர், அவைகளுடைய பலன் அது மேலானது. உங்களை உயரத்திலே விட்டுவிடும், உயரத்துக்கு அழைத்து செல்லும். கேட்டபோது நாம் படம் சொன்னோம், சர்வ தெய்வம் நாம் நீதியாய் அவருக்காக இருக்கிறது, அவருக்காக நாம் பயந்து இருக்கிறது, அவரை மாத்திரமே நாம் தேடி இருக்கிறது. உலகின் எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு தருகிறார். அதோடு கூட நம்மை அவர் அசைக்கப்படாமல் நிரந்தரமாய் நம்முடைய கீர்த்தியை, புகழை நிரந்தரமாய் இன்னைக்கு சமூகத்துல இந்த கீர்த்தி, அந்த மாண்பு இதெல்லாம் தமிழ் கலாச்சாரத்திலே நம்ம அதிகமாக பார்க்கிறோம். குடும்பத்திலே மாண்பு இல்லை என்று சொன்னால் சமூகத்திலே அவருக்கு அடையாளங்களை சில நேரங்களிலே இழந்து கர்த்தர் இந்த மாதத்திலே வேலை ஆகஸ்ட் மாதத்தில் லாக்டவுன் போட்டு விட்டார்களே, அந்த எண்ணம் நினைக்க வேண்டாம். கர்த்தர் நோக்கத்தோடு நம்ம அழைத்து செல்கிறார். கர்த்தர் நோக்கத்தோடு நம்ம அழைத்து செல்கிறார். கர்த்தருடைய வழிகளிலே நம்மை தாழ்த்தி பொறுமையாய் அவரோடு பயணிப்போம். நெருக்கத்தில் வரலாம், தொழில்களை விளைவித்து போகலாம், கடன் பிரச்சனை வரலாம், நமக்கான தேவைகள் சொல்லி எப்படாமல் இருக்கலாம். ஏன் சரீர பலவீனங்களாய் கூட நம்ம நம்பிக்கை விட்டு விடாதீர்கள். சர்வமுள்ள தெய்வம், மிகப்பெரிய மகிமை நிறைந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவர் சேனைகளின் கர்த்தர். அவர் யாக்கோபின் தேவனாக, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் முற்பதாக்களின் தேவனாக மாதத்தில் உங்களை பலப்படுத்த, மாதத்திலே அதிகமாய் சுபிப்பதற்கு வாய்ப்புகளை ஜபத்திலே, திருவரை வாசத்திலே, இறைவனோடு இணையக்கூடிய காரியங்களிலே, மனம் திருப்பும் காரியங்களிலே, அத்தனைக்கும் மேலாக பூரண அன்பிலே கர்த்தரோடு இணைந்து கொள்ளும் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளும் சூழலிலே அவரோடு நாம் இணைந்து கொள்ளும் நிச்சயமாய் திருப்பாடல் 112 சங்கீதம் 112 அனைத்து ஆசீர்வாதங்களும் நாம் சொல்லிக் கொள்வோம். மாதம் முழுவதையும் அந்த கிருபையாய் தந்து வழிநடத்தும். கரைகளை பார்த்து நாம் ஜெபம் செய்வோம். அன்புடைய தந்தை மாற்றுக்காக நன்றி சொல்லுவோம். இந்த 112 பாடல் உங்கள் வாழ்விலே தந்த எல்லா விதமான கிருமைகளுக்காக நமக்கு பயப்படுவது போது அந்த பேரு பெற்றவர்களாக இருக்கிறோம். நமக்கு பயப்படுவது போது அந்த பேரு வழியிலே நடக்கிறது நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். நாங்கள் அந்த உண்மை தேடுவது பொழுது எங்களை தேடி நாங்கள் நினைக்கும் காரியங்கள் எல்லாம் வந்துவிடுவதற்காக நன்றி சொல்கிறோம். கர்த்தராலே எங்கள் ஒவ்வொருவரையும் அசைக்கப்படாமல் இருக்க முடியும். நாங்கள் கீழ்த்தியுள்ளவர்களாய் மாறுபடும். கர்த்தர் மகிழ்ச்சியின் கொம்பை உயர்த்த முடியும். எதிரிகள் ஆண்டவரே, ஆபத்து சூழல்கள், நோயின் தன்மைகள் எல்லாவற்றும் இந்த பாதுகாப்பதும் கர்த்தர் இந்த மாதத்தில் ஆகஸ்ட் மாதத்திலே ஒவ்வொருவரையும் இருக்கிறது பாராட்டுவதற்காக நன்றி சொல்கிறோம். அனைத்தும் எதிர்பார்க்கிறோம். அன்பின் நல்ல சபையார் நாம் அமர்வோம். திருச்சபைக்கு அறிவிப்புகளை நாம் பொறுப்பாக நமக்கு இணையதளம் வாயிலாக மாதத்துடைய முதலாம் சிறப்பு வழிபாட்டில் இணைந்திருக்கிற திருச்சபைகள் ஒவ்வொருவருக்கும் இறைமகன் இயேசுவின் பெயரால் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த புதிய மாதமானது ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமான ஒரு மாதமாக, வெற்றிகரமான ஒரு மாதமாக அமைய வாழ்த்துக்கள். இந்த மாதம் முழுவதும் இதை பாதுகாக்கும், இதை விளைவிப்பதும், இதை ஞானமும் ஒவ்வொருவோடு உணர்ந்து விளைவிப்பதும் ஏற்கனவே திருச்சிகள் வருந்தப்படி
மேலும் ஒரு மாதத்திற்கு பொது முடக்கமானது நீடிக்கப்பட்டுள்ள நிலையிலே நாம் தொடர்ந்து நம்முடைய ஆலயத்தினுடைய சமூகங்களோடும் அரசங்களோடும் இணைந்து திருச்சியுடைய நடவடிக்கைகளிலே நாம் சபையாக ஒன்றிணைந்து செயல்பட அன்போடு கிடைக்கிறோம். நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை மிகச்சரியாக 9 மணிக்கு நம்முடைய ஞாயிறு வழிபாடு நம்முடைய யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் பக்கங்களிலே துவங்கி அது நடைபெறும். அதிலே குடும்பமாக இணைந்து நீங்கள் ஆண்டவரை நம்பிப்படுத்த முடியும், ஆராதிக்க முடியும் நம்மோடு கேட்டுக்கொள்வோம். நாளை ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டினை தொடர்ந்து 11 மணிக்கு நடைபெறுகிற சிறார் பணித்துறை மூலமாக நடைபெறுகிற ஞாயிறு பள்ளி வகுப்புகளிலே நம்முடைய பிள்ளைகளை அந்த நிகழ்ச்சிகளே இணைந்து செய்ய முடியும். ஆண்டவரை பற்றி அறிகிற அறிவிலே பிள்ளைகள் வளர பெற்றோர்கள் துணை செய்ய முடியும் என்போடு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் இந்த மாதம் சிறப்பான மாதமாகவே ஒவ்வொரு அன்பின் வாழ்த்துக்கள். இந்திய தேசத்தை கர்த்தர் இந்திய தேசத்தில் எண்ணற்ற 130 கோடிக்கு மேலான மக்கள் ஒவ்வொருவரும் கர்த்தரின் ஆசீர்வதிப்பதற்காக இக்காலகட்டங்களில் அதிகமான காலகட்டங்களாக இருந்தாலும் இந்த தேசத்திலே ஒரு அனுகூலமான பாதுகாப்புகளுக்காக உலகை பரத்திலிருந்து ஒத்தாசை இருப்பதற்காக செலுத்துவோம். தொடர்ந்து தேசத்தை ஆசீர்வதி ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி தேசம் அந்தவரே கொண்டாடக்கூடிய தேசம் அனுசரிக்கின்றன சுதந்திர விழாவுக்காக நன்றியோடு இருக்கிறோம். சாமி கர்த்தராமே தேசமே பயப்படாத மகிழ்ந்து கழிவிட்டு கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார் என்கிற வேத வசனம் தேசத்தில் நிறைவேறும்படி ஆதரிக்கிறது. தேசத்திற்காக உயிர் தியாகம் செய்த ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றியோடு கொண்டோம். அவருடைய தியாகங்களுக்காக நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காகவும் நன்றியோடு நாங்கள் இருக்கிறோம். சுவாமி உடைய தியாகம் எல்லாம் உண்மையாய் அந்தவரே இந்த தேசத்திற்கு அந்தவரே பலன் தரும்படி ஆளும் வர்க்கம் அதை உணர்ந்து கொண்டு அதன் உண்மையாய் அந்த ஆட்சியை நிறைவேற்றுவதற்காக லஞ்ச லாவணியங்கள் ஊழல்கள் எல்லாம் அந்தவரே முடியும்படி ஆண்டவருக்கு நீதி கரம் தேசத்தில் மேலோங்கி ஆசிர்வதி பெரிய மாதத்திலே இந்த திருச்சியுடைய ஒவ்வொரு குடும்பங்களையும் கற்று ஆசிர்வதிங்க, பலப்படுத்துங்க. தேவைகள் எல்லாம் சொல்லி பாராட்டுகிறோம். கொரோனா காலங்களிலே நல்ல பாதுகாப்பைத்தாலும் இந்த மாதம் ஒரு வேலை அந்த ஒரே லாக்டவுன் நடவடிக்கை நீடித்தாலும் அந்த ஒரே பாதுகாப்புக்காக அரசுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறது நாங்கள் உணர்ந்து பாதுகாப்பாய் அந்த ஒரே நாங்கள் வெளியிலே இருக்கவும் வேலை பணியாற்றும் சூழல் வருவது பாதுகாப்போடு நாங்கள் பணியாற்றுவதற்கு நாங்கள் வந்து காத்துக்கொள்ளும் பலப்படுத்தும் எல்லாவற்றையும் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி நல்லா யாரும் மனிதர்களுக்கு நன்றி செலுத்துவோம். ஆத்மாவே கதவை ஸ்தோத்திரி, தேவனையை பிரசனாவத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கதவை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பு நீக்கும்படி புதிய மார்க்கத்தில் பிரவேசித்து கர்த்தருக்கு சகல ஆசீர்வாதம் சதா காலம் நீடித்து வைத்திருக்கிறார். ஆசீர்வாதத்தோடு ஆடியாரை யாருக்கும் ஆர்த்தத்தானே ஓசித்து வரதீரும் மைதேவி வந்து மாறனார போற்றினோம் மூச்சரோக கலிந்து ஆண்டவர்களோடு இருப்பாராக. சுமாரத்தோடும் கட்டத்திலிருந்து பாதுகாப்போடும் இடங்களே தங்கியிருக்கிறோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் இந்த மாதத்திலே அளவில்லாமல்